நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கோலம். அங்கே இருக்கக்கூடிய ஜலநாதீஸ்வரர். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே, தக்ஷன் ஓலமிட்டு அலறி ஈசனுடைய காலில் சரணாகதி அடைந்து தன்னுடைய சாப விமோச்சனம் அடைந்ததால் தான் இதற்கு தக்கோலம் அப்படின்ற ஒரு பேரே வந்தது. கிரிராஜ கன்னிகாம்பாள் சமேத ஜலநாதீஸ்வரர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அதுவும் வந்து சுந்தர திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல் பெற்ற பதிகம் பெற்ற ஸ்தலம். 856 பதிகம் பெற்ற ஸ்தலத்தில் ரொம்ப முக்கியமான தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 12வது ஸ்தலம் வந்து இந்த திருவூரல். திருவூரல் அப்படின்னு சொன்னோம்னாலே இந்த நீர் ஊறினத்தால் இதுக்கு திருவூரல்னு பேர். அம்பாள், அதாவது பார்வதி தேவி, ஈசனுடைய சேவைக்காக காத்திருந்து தவம் புரிந்து மணலிலே லிங்கம் அமைத்து அங்கே ஓடுகின்ற கொசஸ்தலை ஆறு வந்து இந்த மணல் லிங்கத்திலிருந்து அடித்து செல்லாமல் தழுவி அணைத்து கொண்டதால் இது இன்றைக்கும் தீண்டா திருமேனியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம். அவசியம் ஒவ்வொருவரும் போய் தரிசிக்க வேண்டிய முக்கியமான சிவஸ்தலம். இந்த கோயில், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றொரு கோயில் உண்டு. அது கங்கை ஜலநாதீஸ்வரர். அந்த கோயிலும் வந்து தனி சிறப்பு பெற்ற ஒரு ஈஸ்வரன் கோயில். முதல்ல வந்து ஜலநாதீஸ்வரர் பற்றி அதனுடைய சிறப்புகள் குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் வந்து மேற்கு நோக்கி அமைந்த ஒரு கோயில். 5 அடுக்கு ராஜகோபுரம். கோபுர வாசலே வந்து மேற்கு நோக்கி தான் இருக்கும். இந்த கோயிலுடைய சிறப்பு, அதிசிறப்பு என்ன அப்படின்னா, அம்பாள் தான். எல்லா கோயில்லையும் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்வரன் கோயிலில் அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பாள். பட் ஆனால் இந்த கோயிலில் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறது மிக சிறப்பு. அதுலேயும் ஈஸ்வரனை பார்த்து கொண்டே காட்சி கொடுப்பாள் இந்த கிரிராஜ கன்னிகாம்பாள். முதல்ல இந்த கோயிலில் அம்பாளுக்கு தான் சேவை. ஆரத்தி, நெய்வேத்தியம் எல்லாமே அம்பாளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஈஸ்வரனுக்கு. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா, இன்றைக்கும் இப்போது நம்ம குருஸ்தலங்களில் ஜோதிடர்கள்கிட்ட நம்ம போய் கேட்கும்பொழுது குருவுடைய பார்வை இல்லை, திருமணத்திற்காகட்டும் குழந்தை பேருக்காக இருக்கட்டும், அதனால் நீங்கள் வந்து குருஸ்தலங்கள் போய் குருவை வந்து சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதாவது நான் சொல்லக்கூடியது நவகிரக குரு சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு அதிசிறப்பாக கொடுக்கும், குருவுடைய பார்வை உங்களுக்கு மேன்மைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியில், அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 3வது ஸ்தலமாக கருதப்படுகின்ற ஒரு குருஸ்தலம். ஆக்சுவலாக இங்கே தட்சிணாமூர்த்தி தான் ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் வந்து குரு, அதாவது சிவனுடைய ஒரு சுரூபம், சிவ அம்சம் தான் வந்து தட்சிணாமூர்த்தி. இது வந்து நவகிரக குரு கிடையாது. நம்ம தயவுசெய்து குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் நவகிரக குருவான பிரகஸ்பதி பற்றியும் அதே போல் தட்சிணாமூர்த்தி அவரை குறித்தும் வந்து சிறப்பாக விளக்கியிருக்கேன். அவர் வேறு, இவர் வேறு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான சிவஸ்வரூபமாக நமக்கு தெற்கு நோக்கி காட்சியளிப்பார். மற்ற ஏனைய கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அந்த வகையில் இவர் உட்கடி ஆசனம் அப்படின்ற ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நமக்கு சேவை சாதிப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்ஷன் தன்னுடைய சாப விமோசனத்தை அடையிறதுக்காக ஈஸ்வரனுடைய சொல்லுக்கு ஏற்ப எல்லா வழிபாட்டு முறைகளிலும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஜெனரலாக பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரன் கோயிலில் எப்பயுமே தட்சிணாமூர்த்தி உண்டு, முருகர் உண்டு, விநாயகர் உண்டு, அதே போல் துர்கை உண்டு, விஷ்ணு
உண்டு, அதே போல் பிரம்மன் உண்டு. இவா எல்லாருமே இந்த கோயிலில் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிப்பாள். ஏன்னா ஈஸ்வரனுடைய சொல்லுக்கு ஏற்ப இவா எல்லாரையும் அமர்த்தி நீ வந்து அவளை வழிபடுறது உனக்கு பரிபூர்ண விமோசனம் கிடைக்கும் சொல்லி அவள் அனைவரையும் அமர்த்தி இங்கே வந்து தக்ஷனுக்கு அலறியிட்டு ஓலமிட்டு அலறி பயந்து ஈஸ்வரனுடைய காலில் விழுந்து தான் தக்ஷனுக்கு இங்கே சாப விமோசனம் கிடைத்ததாக ஐதீகம். அது உண்மையும் கூட. அந்த வகையில் தட்சிணாமூர்த்தி உட்கடி ஆசனம் அப்படின்ற ஒரு ஆசனத்தில் அமர்ந்து இங்கே நமக்கு எல்லாருக்கும் சேவை சாதிப்பார். அவர் தன்னுடைய கழுத்தை ஒரு வலது பக்கமாக சாய்த்து, அதாவது ஒவ்வொரு பக்தர்களுடைய தேவைகளை கேட்டு அவர்களுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதாக ஐதீகம். ஆகையால் இந்த குரு பலம் இல்லாதவா, குருவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வேலைக்கிழமைகளிலும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் போய் சேவிக்கிறது அப்படின்றது பெரிய பலனையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இது மற்ற கோயில்கள் மட்டும் இல்லாமல் மிக மிக சிறப்பான தனித்துவம் பெற்ற ஒரு கோயில். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இது எப்பயுமே பெரியவர்கள் சொல்லும்பொழுது எக்கோலம் ஆயினும் தக்கோலம் வந்து சென்றால் அக்கோலம் சிறப்புற்று வாழும் அப்படின்ற ஒரு பாடலுக்கு அதாவது நம்ம வாழ்க்கை எப்பேற்பட்ட அலங்கோலமாக இருந்தாலும் நீங்கள் தக்கோலம் போய் அந்த ஈஸ்வரனையும் கிரிராஜ கன்னிகாம்பாளையும் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக தட்சிணாமூர்த்தியை வேண்டி வணங்கி வலம் வந்து பிரதர்ஷனை வந்து சேவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கோலம் அப்படின்றது சிறப்புற்று விளங்கும் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கு அர்த்தம். அதனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கோலம் நீங்கள் வேலைக்கிழமையில் எஸ்பெஷலி அதுவும் முடிந்தால் மாலை நேரத்தில் இந்த கோயிலுக்கு போய் குரு பகவானுக்கு, அதாவது தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு நீங்கள் வந்து வஸ்திரம் சாத்தி, நான் திருப்பி சொல்கிறேன், அவருக்கு வெள்ளை வஸ்திரம் தான் நீங்கள் அணிவிக்க வேண்டும். வெள்ளை வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி மலர்களால் அலங்கரித்து நீங்கள் வேண்டி விரும்பி உங்கள் தேவைகளை அவர்களுக்கு நீங்கள் வைக்கும்பொழுது நிச்சயமாக அனைத்தையும் அவர் வந்து பூர்த்தி செய்து வைக்கிறார் அப்படின்றது இந்த கோயிலுடைய ஐதீகம். இது மற்ற கோயில்கள் இல்லாமல் நிச்சயமாக ஒரு அதி சிறப்புகளையும் அதி சூட்சமங்களையும் உள்ளடக்கிய கோயில். இந்த கோயிலுக்கு கிழக்கிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொசஸ்தலை ஆறு, அதாவது இன்றைக்கி நம்ம சென்னையில் சொல்லக்கூடிய அந்த கூவம் ஆறு அப்படின்றது வந்து இந்த ஊர் அருகாமையில் தான் கூவம் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் இங்கே அது ஆரம்பிக்கமாறுது. அந்த ஆறுடைய தன்மையே வந்து ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இங்கே அந்த ஆறு வந்து ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு ஆறு. எப்படி வந்து பார்வதி தேவி இந்த ஆறிலிருந்து காப்பாற்ற அந்த லிங்கத்தை கட்டி தழுவி அணைத்து கொண்டாலோ அந்த அளவுக்கு வந்து ஈஸ்வரன் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு பக்தர்களையும் தழுவிக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக ஐதீகம். இங்கே தீண்டா திருமேனியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய லிங்கத்தை யாரும் வந்து தொட்டு அபிஷேகம் பண்ணுறது கிடையாது. இவர் பட்டரே, அதாவது அர்ச்சகரே வந்து இன்று வரைக்கும் தொடாமல் அபிஷேகம் பண்ணாமல் தீண்டா திருமேனியாக இருக்கின்ற அந்த லிங்கம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வெள்ளை நிறத்திலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் சிவப்பு நிறத்திலும் நமக்கு காட்சியளிப்பார். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஈஸ்வரன் கோயில். இதற்கு அருகாமையிலே கங்கைதீஸ்வரர்னு ஒரு சின்ன கோயில் உண்டு. அதாவது மோகனாம்பாள் சமேத கங்கைதீஸ்வரர் கோயில். அந்த கோயிலில் முருகர், விநாயகர், சண்டிகேஸ்வரர், இந்த கோயில் எப்படி எல்லா விக்கிரகங்களும் உண்டோ அதே போல் அந்த கோயிலும் உண்டு, அந்த கோயிலும் உண்டு. அந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாளும் நந்தி வாயில் ஜலம் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். நந்தி வாயிலிருந்து அந்த ஜலத்தை எடுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய கங்கைதீஸ்வரரை வந்து அபிஷேகம் அப்படின்றது நடந்து கொண்டு வருகிறது. அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில். தக்கோலம் தனி சிறப்பு பெற்ற ஒரு தொண்டை மண்டல ஈஸ்வரன் ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கு சென்று வருவது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்
ஜீயர் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.